ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு கறி குழம்பு டேஸ்ட்ல எப்படி மீல் மேக்கர் வச்சு கிரேவி செய்றதுன்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி மீல் மேக்கர வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து சுடு தண்ணீல போட்டு எடுத்துக்கணும். நான் வந்து ரிலையன்ஸ்ல வாங்குன குட் லைஃபோட சோயா தான் வந்து நான் போட்டுக்க போறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். அந்த கேப்ல வந்துட்டு நம்ம வெங்காயத்தையும், தக்காளியும் வந்து நல்லா வதக்கி வச்சுக்கணும். எதுவுமே வதக்கும்போது நல்லாவே டீப்பா வதக்கிக்கணும். அது வந்துட்டு ஆறிட்டு இருக்கும்போது நம்ம தேங்காவையும் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்து நான் போட்டுக்கிறேன். பேஸ்ட் இல்லாதனால நான் இஞ்சி பூண்டு வந்து போட்டிருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் வந்து சோம்பு, கொஞ்சமா வந்துட்டு பொட்டுக்கல்லையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொட்டுக்கல்ல போடும்போது நமக்கு வந்து தண்ணி மாதிரி இல்லாம ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரியாணி இலை எல்லாம் போட்டு நான் தாளிச்சிருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் வதக்கணும் இல்லையா? அத மட்டும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கொரப்பா அரைச்சு நம்ம அந்த தாளிச்சு விட்டது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு 10 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதுக்கு தான் வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வதக்குனா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டா வரும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் இருக்கு இல்லையா? அத வந்துட்டு நம்ம நல்லா நைஸாவே அரைச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே அரைக்கும்போது சைட் பை சைடு வந்து சோயாவ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசால் பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மல்லித்தூளு, 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் வந்துட்டு கறி மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து நான் சேர்க்கல. நீங்க வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க, காரம் அதிகமா வேணும்னா. எல்லாத்தையும் போட்டுட்டு மறுபடியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு, தேங்காய் அரைச்ச விழுதையும் வந்துட்டு அது கூட வந்து நான் எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சமா வந்து மஞ்சத்தூளும், உப்பும் சேர்ந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்குள்ள வந்து நம்ம சோயா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகியிருக்கும். ஃப்ரை பண்ணி போட்டா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். ஃப்ரை பண்ணாமலும் போடலாம். ஃப்ரை பண்ணி போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். அதையும் வந்துட்டு அது கூட சேர்த்துக்கிட்டு, நான் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் வரணுங்கிறதுக்காக மறுபடியும் 1 ஸ்பூன் வந்து கறி மசால் தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா தேவையான அளவுக்கு நிறையாவே தண்ணி ஊத்திக்கலாம். நமக்கு திக்னஸ் வந்து கிடைச்சிரும். ஏன்னா பொட்டுக்கல்லையெல்லாம் அரைச்சு ஊத்திருக்கனால. நல்லா வந்து தண்ணி ஊத்திட்டு, நல்லா ஒரு 10, 15 நிமிஷம் சிம்ல விட்டு எடுத்தீங்கன்னா, சூப்பரான வந்துட்டு கிரேவி ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.